வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ நம்ம கோட் படத்தோட ஷார்ட்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ ஒரு ரா ஏஜென்ட்டாக இருக்காரு. அவர் ஒரு மிஷனை கம்ப்ளீட் பண்ணுறாரு. அந்த மிஷனுக்கு அப்புறம் அவருக்கும் அவர் குடும்பத்துக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் மீதி கதை. யுவனோட சாங்ஸ்லாம் படத்தோடு சேர்த்து பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. பிஜிஎம் த்ரூ அவுட்டாக ரொம்பவே சூப்பராக போட்டிருக்காரு. ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் யாரோட பர்ஃபார்மன்ஸையும் குறை சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது. தளபதி விஜய் இந்த படத்தில் அப்பா பையன் 2 கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. 2 கேரக்டரையும் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. ஒரு தரமான சம்பவத்தை இந்த படம் ஃபுல்லாக நீங்கள் பார்ப்பீங்க. படம் வர்றதுக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூஸில் படம் வேற லெவல் அப்படியே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது அப்பப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ அப்பப்பா கிடையாது. பட் ஸ்டில் படத்தில் நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இன்னும் படம் எங்கேஜிங்காக இருக்கும். வெங்கட் பிரபு ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டாக ட்ராக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா காலையில் படத்துக்கு போயிட்டு சாயங்காலம் வந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னா ஒரு 3 hours படத்தை கொஞ்சம் லைட்டாக ட்ரிம் பண்ணி தான் இன்னும் படம் பிரிஸ்காக இருந்திருக்கும். லாஸ்ட் 40 minutes ஆஃப் த மூவியை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருக்காங்க. படத்தில் நிறைய இடத்துல லாஜிக்கே கிடையாது, அதெல்லாம் நீ எதிர்பார்க்கக்கூடாது. பட் ஸ்டில் ஸ்க்ரீன் பிளேயை நமக்கு எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்காரு. இதுக்கு நடுவில் என் ஃப்ரெண்டு பாலாஜி ஃபோன் பண்ணிட்டு, நான் இன்ஸ்டாகிராமில் அந்த லீக் வீடியோ பார்த்தேன், அந்த கிளைமேக்ஸில் என்னமோ சொல்கிறாங்களே அது என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறான். அவனே நாளைக்கு தான் படத்தை போய் பார்க்க போகிறான். அவனுக்கு எதுக்கு இதெல்லாம்? இதுக்கு நடுவில் இன்ஸ்டாகிராமில் அந்த வீடியோஸோட கமெண்ட்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா, ப்ரோ இன்டர்வல் சீன் போடு ப்ரோ அந்த என்ட்ரி சீன் போடு ப்ரோ அந்த கங்குவா சீன் போடு ப்ரோ அப்படிங்கிறான். இதெல்லாம் தெரிஞ்சு என்னடா பண்ண போறீங்க? அப்போ தியேட்டரில் மக்கள் எப்படி தாண்டா பார்ப்பாங்க? மற்றதெல்லாம் புரியவில்லையே. இது யாருக்கான படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஃபேன்ஸுக்கு இது ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். குறை சொல்லாத ஆடியன்ஸ்க்கு இது ஒரு நல்ல படமாகவே அமையும். குறை சொல்கிற ஆடியன்ஸ்க்கு எல்லாமே குறையாக தான் இருக்கும். மொத்தத்தில் இந்த கோட் ஒரு கம்ப்ளீட் வெங்கட் பிரபு மூவி. சில இடத்துல லாஜிக்கே இல்லாத சீன்ஸ் இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளேயில் உங்களை எங்கேஜிங்காகவும் என்டர்டெய்னிங்காகவும் த்ரூ அவுட்டாக வச்சுருக்கோம். ஓவராலாக இந்த கோட்டு கமர்ஷியல் ஹிட்டு. எவ்வளோ வயசான என்னையா? A lion is always a lion.